பிரைஸ் லார்ட் ஷாலோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால இரக்கத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பல. இன்றைய நாளில் கூட 5வது நாளாக நீதிமான்களை மாற்றும் நீதிமொழிகளை குறித்து 5வது நாளாக பேசியிருக்கிறோம். 5வது நாளில் கூட 5வது அதிகாரத்தில் 2வது வசனம், நீ விவேகத்தை கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். நம்ம விவேகத்தை பேணிக்கொள்றப்ப உன்னோட உதடுகள் என்ன பண்ணுங்க? அறிவை காத்துக்கொள்ளும். உங்களுடைய உதவிகள் எல்லாம் நீதிமான்கள் உதவிகள் அறிவை காத்துக்கொண்டு நீதிமான்கள் வந்து மற்ற எந்த காரியத்திலே தலையிட மாட்டாங்க. அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா, பரஸ்திரியின் உதடுகள் தேன் போல ஒழுகும், அவள் வாய் என்னிலும் மிருதுவாய் இருக்குன்றார். பரஸ்திரி நாடு உதடுகள் வேற, உங்களுடைய உதடுகள் வேறையா இருக்கும். அவளுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் காலடி மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை நோக்கி போய்கின்றார். அப்போ பரிஸ்திரி நோக்கி போடுகிறப்பன்னு பாதாளத்தை நோக்கி போய்க்கிறோம். அதிலிருந்து நம்ம உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை நெருங்காது. பரிஸ்திரி வீட்டை விட்டால் நீங்கள் வாசல் நெருங்கக்கூடாது. அது பாதாளத்துக்கு வழிவாசலை திறக்கும். நீங்கள் தவறு செஞ்சிட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? தவறு செய்ததுக்கு பின்னால் பரிஸ்திரிக்கு வீட்டுக்கு போனதுக்கு பின்னால் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் தான் நீங்கள் வருந்துப்பீங்க. அப்போ என்ன சொல்வீங்க? என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவி சாயாமல் போனேனேன்னு சொல்லி அப்போதான் எனக்கு வருத்தப்படுவீங்க. முதல்ல போதகர் சொல்கிறப்ப நீங்கள் கேட்க மாட்டீங்க. போதகர் வழியை விட்டு உபதேசத்தை விட்டு நீங்கள் வழி விலகி போகிறதுனால பரஸ்திரிக்கு மற்ற துன்மார்க்க குணத்தில் போயிட்டுருக்குறீங்க. இதிலிருந்து விடுதலை பெறணும்னா உங்கள் உதடுகளை எங்கே பண்ணணும்? அறிவை நோக்கி பார்க்கணும், போதகருடைய சொல்ல கேட்கணும். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் முறை எல்லா தேவைக்கும் உள்ளானனே என்று முறைவிடாது. சபைக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறனே, சபைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தனே, சபை கட்டுப்பாடு கீழ்ப்படியாமல் இருந்தனேன்னு கடைசியில் வருத்தப்படுறோம். அதுக்கு முதலே நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களுடைய கருத்துக்களை நேர்மையாக இருந்து உங்கள் போதனை கேட்டு அதனை நடக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோடு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தான் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படும். உங்களோட ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அதுக்கு தான் சொன்னால், மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். மனுஷன் என்ன பண்ணுங்க? மனுஷனுடைய வழிகள் எல்லாத்தையும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. நமக்கு அவர் மறைவாக ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் மறைவாக ஏதாவது செய்ய முடியுமா? எந்த காரியமே செய்ய முடியாது. நம்ம நினச்சிருக்கோம் கர்த்தருக்கு கண் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சிலர் என்ன பண்ணுவாங்க? நம்ம எவ்வளோ ஜபம் பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வழி போயிட்டே இருக்கிறோம். கர்த்தர் கண் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மூடன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீதிமான் என்ன பண்ணுவாங்க? தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு சொன்னாப்புல, டீச்சர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாப்புல, கர்த்தருடைய கண்கள் எங்கு நோக்கமாக இருக்குன்னு சொல்கிறப்போ அது பிள்ளை என்ன பண்ணுச்சு? அதையும் வச்சிருந்து. அப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னார், இது ஒரு பழத்தை கொடுத்து எல்லாரும் மறைவாக போய் சாப்பிடுவாங்க, யாருக்கு தெரியாத இடத்துல போய் சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? எல்லா இடத்துலையும் போய் பார்த்துலாமா. கர்த்தருடைய கண்கள் எங்கே இருக்குது? நான் சாப்பிட முடியாது, திருப்பி கொண்டு வந்து பழத்தை கொடுத்துலாமா. அப்போ கேட்டாப்ப டீச்சர் கேட்டாப்புல, ஏன் இப்படி சாப்பிடலன்னு. அது நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களே, கர்த்தருடைய கண்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி. அதனால் அவர் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. கர்த்தர் கண்கள் எங்கே உலாவி கொண்டிருக்கு? அவருக்கு மறைவான எந்த ஒரு காரியம் தவறான காரியம் செய்ய முடியாது. அப்போ நீதிமான்கள் அதை உணர்ந்து என்ன பண்ணணும்? கர்த்தர் கண்கள் எங்கு உலாவி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருடைய பார்வைக்கு நம்ம தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வழிகள் நம்ம நடக்கணும். கர்த்தருடைய போதகத்தின்படி நடக்கணும். அப்போ நம்மளை அவர் சீர்தூக்கி பார்த்து நமக்கு அநேக காரியங்களை செய்ய உள்ளவராக இருக்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிற்றுகளால் கட்டப்படுவார் சொல்றார். துன்மார்க்கனுக்கு அக்கிரமங்கள் தான் அவனுடைய பாவ கயிறாக மாறுது. அதிலிருந்து விடுதலை பெறணும்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கணும்னா நீதிமானாக இருக்கணும். நீதிமானாக இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதினால் மயங்கி போனேன்னு சொல்லி கடைசியில் சொல்லக்கூடாது. தன்னுடைய வழிகளை விட்டு துன்மார்க்குடைய வழியை நம்ம போகாம நீதிமன்ற வழியில் போறப்போ நம்மளே தேவன் நீதிமானாக இருக்கிறார். நமக்கு புத்திக்கு எட்டாத அறிவை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு ஞானத்தை தரக்கூடிய அவர் தான். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தில் நம்ம நடக்கிறப்போ பரஸ்திரிக்கு விலகி போவோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் இருக்கிறோம், பாவிகள் பத்தியில் நில்லாமல் இருக்க போகிறோம், பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல அமராமல் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படியாக ஒவ்வொருவரும் நீதிமானாக மாறி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுப்படியாக அனைவரும் வேண்டிக் கொண்டு அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த காரியத்தில் நிமித்தமாக அநேக நீதிமானாகி தேவனுடைய ராஜ்யம் விரிவடை போவதற்காக நன்றியோடு சோதரிக்கிற கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.